ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். நம்ம பேசிக்காக ஆரி ஒர்க்கில் செயின் ஸ்டிச் தான் ரொம்பவும் முக்கியம். நமக்கு அந்த செயின் ஸ்டிச்சை நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த கிளாத்தை அப்படின்றத நான் இதுக்கு முந்தின வீடியோவில் நான் போட்டிருக்கேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். டயால்ஜி பிராண்ட் ஜரி த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா 6-7 நாட் நல்லா மொத்தமாக போட்டுக்கணும். ஏன்னா இது நம்ம அடியிலேருந்து ஸ்டிச் பண்ணும் போது நமக்கு நாட் பெருசாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஊசியை ஹேண்டில் பண்ணுற விதம் கரெக்டாக நம்ம அந்த கிளாத்தில் உள்ளுக்கு விட்டுட்டு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இதில் மாட்டக்கூடாது, கிளாத்தில் மாட்டக்கூடாது. அப்போ தான் நம்ம கரெக்டாக நீடில் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு லைட்டாக ஒரு ரொட்டேட் கொடுத்து மேலே எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீடில், ஆரி நீடில் இந்த மாதிரி தான் ஹூக் மாடலில் இருக்கும். நம்ம எந்த டைரெக்ஷனில் போடுறோமோ அந்த சைடு பார்த்து தான் அந்த ஹூக் இருக்கணும். எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் நீடில் யூஸ் பண்ணணும். இப்படி நம்ம சாய்ச்சி அந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த நீடில் துணி அதில் கண்டிப்பாக மாட்டும். எந்த டைரெக்ஷனில் போகிறோமோ அந்த டைரெக்ஷன்லேயே தான் அந்த ஊசி அந்த ஹூக் இருக்கணும். நம்ம அந்த கிளாத்தில் உள்ளுக்கு குத்தி ஒரு டர்ன் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் செயின் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு த்ரெட்டு வரும். இதை நம்ம சும்மா ஜஸ்ட்டு எப்படி நீடில் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளியராக நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் அப்படின்றத நான் காட்டியிருக்கேன். இப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் நம்மளோட நீடில் லைட்டாக அந்த மீட்டிங் பாயிண்டில் தான் லைட்டாக சாய்ச்சி நம்ம திருப்புறோம். மீட்டிங் பாயிண்ட்னால் நமக்கு கீழேருந்து கொண்டு வர சரியும் மேலே அந்த கிளாத்தில் டக்குன்னு திருப்பணும். இப்போது கிளியராக பார்க்கலாம். நம்ம ஜஸ்ட்டு நம்ம இந்த த்ரெட்டை கீழே மாட்டி விட போகிறோம். அதனால் இந்த பொசிஷனில் நம்ம வச்சுக்கணும். நம்ம கட்டை விரலும் நடுவிரலும் அந்த நாட் பிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த நாட்டும் இப்படி ரெண்டாக நம்ம மடிச்சுக்கணும். ஆள்காட்டி விரலில் இந்த மாதிரி நம்ம கோத்துக்கணும். இப்போது மேலே விட்டு நீடில் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம எங்கிட்ட செயின் ஸ்டிச் போட போகிறோமோ அந்த டைரெக்ஷன் நோக்கி தான் அந்த ஹூக் இருக்கணும். இந்த மாதிரி தான் மேலே இழுப்போம். கீழே எப்படி அதை எப்படி ஹோல்ட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போது மேலேருந்து கீழே விட்டதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே லெஃப்ட் ஹேண்டில் தான் அந்த சரியை கோத்து பிடிச்சிக்கணும். அதை அந்த நீடிலில் மாட்டி விடணும். மாட்டி விட்டுட்டு நம்ம அந்த நாட் இருக்க சைடு இல்லாமல் அடுத்த சைடு பிடிச்சி இழுக்கணும். அப்போ அந்த நாட் ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி இப்போ இந்த செயினை இழுத்தோம்னா நமக்கு மேலே வராது. ஸ்ட்ராங்காக அந்த நாட் நம்மளுக்கு இருக்கும். இப்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் திரும்ப குத்துறோம். திரும்ப கீழே மாட்டி விட்டு அந்த மீட்டிங் பாயிண்டில் தான் திருப்புறோம். அகைன் பாருங்கள், மேலே கீழே மாட்டி விட்டுட்டு மேலே அப்படியே இழுக்கிறோம். இழுத்துட்டு அந்த துணிக்கிட்டேயே நம்ம பார்த்திங்கன்னா திருப்பிடணும். மேலே கொண்டு நீங்கள் டர்ன் பண்ணிங்க அப்படின்னா செயினோட ஷேப்பே கரெக்டாக வராது. இப்போது திரும்ப இன்சர்ட் பண்ணுறோம். கீழே ஒரே ஒரு தடவை நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு அகைன் அப்படியே மேலே இழுக்கிறோம். அந்த ஊசியில் அந்த ஹூக்கில் நம்ம சரி மாட்டணும், அவ்வளோதான். மேலே இழுத்துட்டு இந்த மாதிரி டர்ன் பண்ணி எடுக்கணும். எடுக்கிறோம். ஒரு தடவை குத்திட்டு நம்ம அந்த நீடில் எப்படி டர்ன் பண்ணணும் அப்படின்றத மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி தான் டர்ன் பண்ணோம். மேலே எடுக்கும் போது கரெக்டாக அந்த இது ஹோல் கீழே நமக்கு மாட்டிக்கிச்சு அப்படின்றப்போ மேலே எடுத்த உடனே நம்ம திருப்பி எடுத்துடணும்.
ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம வந்து டர்ன் பண்ணோம் அப்படின்னா அந்த சுருக்கம் எதுவுமே வராது நமக்கு. செயின் ஸ்டிச் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் லாங்காக வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் மீடியம் சைஸு, அப்புறம் அதோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 ஸ்டிச் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப மீடியம் சைஸ் போடுவேன் பாருங்களேன். அதுக்கப்புறம் அதோட குட்டி சைஸு. நீங்கள் இதை வந்து கிளியராக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும் போதே உங்களால் போட முடியும். ஏன்னா வந்து நம்ம ஷார்ட்டாக தான் இப்போ செயின் ஸ்டிச் வந்து எப்போவுமே ஷார்ட்டாக இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு விட்டுருவாங்க. நீங்கள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செயின் ஸ்டிச்சை வந்து பல தடவை வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்ம போடுவோம். இப்போது இது வந்து மீடியம் சைஸு. திரும்ப அதோட வந்து குட்டி சைஸ் நம்ம போடுறோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இது எந்த மாதிரிலாம் செயின் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ரவுண்ட் ஷேப்பு, அந்த வேவ் மாதிரிலாம் வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து செயின் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இப்போது நாட் போட போகிறோம். லாஸ்ட்டாக எங்கே முடிக்க போகிறோமோ அந்த செயினை வந்து பெருசாக இழுத்துட்டு ஒரே ஒரு சுற்று அப்படியே நீடிலே சுற்றிட்டு அந்த சரி வந்து முறுக்குன மாதிரி ஆகிடணும். அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க செயின் ஸ்டிச்சில் மாட்டிட்டு மேலேருந்து கீழே வர சரியை வந்து அந்த ஹூக்கில் கீழே வந்து போயிடணும். ஊசிக்கு கீழே போயிட்டு கீழே இழுத்து விட்டோம் அப்படின்னா நாட் வந்து விழுந்துடும். அகைன் வந்து நம்ம எப்படி நாட் போடுறது அப்படின்றது பார்க்கலாம். லாஸ்ட்டு இதை வந்து கொஞ்சம் பெருசாக இழுத்துட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செயினில் நம்ம இந்த ஹூக்கை மாட்டுறோம். இந்த பெருசாக நம்ம இழுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து அந்த நீடிலுக்கு அடியில் விட்டுட்டு கீழே தான் நம்ம வந்து இழுக்கணும். அந்த நீடில் பிடிச்சிருக்கிறது நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போது கீழே வந்து இழுக்கிறோம். இப்படி இழுக்கும் போது பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக நாட் வந்துருச்சா. நான் ப்ராக்டிஸ் பண்ண அது குட்டி நாட்டாக நமக்கு எப்படி போடுறது அப்படின்றது தெரியும். இப்போது இதை வந்து அடியில் வந்து ஊசியை விட்டு கீழே இழுத்து விடணும். அந்த ஹூக் வந்து கீழேருந்து நம்ம குத்தணும். எப்போவும் மேலேருந்து தானே நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா கீழேருந்து நம்ம குத்தி கீழே இழுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங்.